மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். உறுப்பினர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்துலேருந்தே அவரவர் அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்போதும் போல வருமானம் வந்து கொண்டு தான் இருக்க போகுது. இதற்கான தீர்ப்பும் இதற்கான நீதிமன்ற அனுமதி, அரசின் அனுமதி எல்லாம் இந்த மாதத்துலேயே வந்து சீக்கிரமாக முடித்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு தகவல் வந்து ரொம்ப அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்குது. ஆனால் மைவி3 உறுப்பினர், அதாவது மைவி3 எம்டி அவர்கள்ட்ட இருந்து மட்டும்தான் நம்ம வந்தால் தான் நம்ம வந்து அது முழுமையாக வந்து அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா அவரது யூடியூப் சேனல், அவர் அஃபிஷியல் சேனல் மூலமாக தான் சொன்னால் மட்டும்தான் மக்கள் எல்லாருமே நம்புவாங்க. இப்போ நம்ம சொல்லும்போது நிறைய பேர் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக கிடைக்கணும். மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வந்து அந்த தகவலை வந்து இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதத்துல எல்லா பிரச்சனையும் முடிய போது நீதிமன்றம் ஒரு 90% வந்து மைவி3க்கு ஆதரவாக தான் செயல்பட்டு கொண்டிருக்குது. மைவி3 திட்டங்களை செயல்பாட்டு இதெல்லாம் வந்து அவங்க திட்டங்களை கேட்கும்போது எந்த ஒரு தவறான நினைப்பும் அவங்கக்கிட்ட கிடையாது. இதனால் மக்களுடைய முன்னேற்றங்களும் உறுப்பினர்கள் எந்த அளவுக்கு வந்து அதாவது ஃபினான்சியலாக குடும்பத்தில் எந்த அளவுக்கு வந்து அவங்க வாழ்வாதாரம் பெருகுது. இதனால் வந்து எத்தனையோ வகையான மக்கள், அதாவது பெண்களும் சரி, விதவை பெண்களும், திருநங்கைகள், உடல் ஊனமுற்றவர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், எத்தனையோ வகையான மக்கள் வந்து இந்த மைவி3ங்கிற இந்த பார்ட் டைம் ஜாப்னால எந்த அளவுக்கு வந்து பயன்பட்டு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமது மைவி3 எம்டி மட்டும் கிடையாது. அதோட உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து கடிதங்கள் மூலமாக வந்து நீதிமன்றத்துக்கும் சரி, அரசுக்கும் வந்து நிறைய புகார்களும் சரி, நிறைய இது சம்பந்தமான கடிதங்கள் எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்து நீதிபதி அவர்கள் வந்து மைவி3க்கு வந்து ஒரு 90% வந்து அனுமதி கொடுக்குற மாதிரி தகவல் வந்திருக்கு. கூடிய விரைவிலேயே வந்து இந்த கம்பெனியை வந்து அரசின் அனுமதியோட ஆர்பிஐ ரூல்ஸ் படி அதன் மூலமாக செயல்படணும். ஸோ அதற்கு வந்து சில தொகை வந்து செலவு பண்ணப்படும். அதனால் நமக்கு வரக்கூடிய சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் வந்து அதிகமாக பிடித்தம் படப்படும். நம்ம மாத வருமானத்துலேருந்து ஒரு சிஎம் உறுப்பினருக்கு வந்து 12% பிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 15% இனிமேல் கொஞ்சம் அதிகமாக பிடிப்பாங்க. ஏன்னா ஆர்பிஐ ரூல்ஸ் படி இவ்வளவு டேக்ஸ், இவ்வளவு வருமானம் வந்தால் இவ்வளவு டேக்ஸ் இது பண்ணணும் அப்படின்னு. ஸோ இன்கம் டேக்ஸ்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டோட அனுமதியோட தான் வந்து இனிமேல் மைவி3 செயல்படும்னு ஒரு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து ஒரு நம்பத்தகுந்த இருந்து வந்திருக்குது. அதனால் தை மாதம் அல்லது இந்த இந்த ஜான்வரிக்குள்ளேயே வந்து நமக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எப்போதும் போல நமக்கு இந்த மைவி3 கம்பெனி செயல்படும். இதில் இருக்கிற உறுப்பினர் எல்லாமே நிரந்தரமாகவே இந்த கம்பெனியிலிருந்து செயல்பட்டு வருவாங்க. இதன் மூலம் நம்ம எல்லாருக்குமே வந்து நிரந்தர வருவாய் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன்.